ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கத்தில் தனுஷ் நடித்த 3 திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான அனிருத் தனது முதல் ஆல்பத்தின் மூலம் உடனடியாக நட்சத்திரமாக உயர்ந்தார். ஒய் திஸ் கொலவெரி என்ற சிங்கிள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு அந்த இளம் இசையமைப்பாளரை திரும்பி பார்க்கவில்லை. அனிருத் தற்போது தல அஜித்தின் விடாமுயற்சி, தளபதி 69 ஆகிய படங்களுக்கு இசையமைப்பதில் பிஸியாக இருக்கிறார். அவர் தல அஜித், விஜய், சூர்யா என தமிழ் திரையுலகில் உள்ள அனைத்து முன்னணி நட்சத்திரங்களுக்கும் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் ரஜினி சாரின் படங்களுக்கு அவர்தான் இசையமைத்து வருகிறார். கூலி படத்திற்கு அவர்தான் இசையமைக்கிறார். அவர் கைவசம் 30 படங்கள் உள்ளன. கூலி படத்தின் 2 பாடல்களை முடித்துவிட்டதாகவும் அதில் ஒரு பாடலை ரஜினி சார் பாடி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல் பாடல் வெளியாக உள்ளதாம். கூலி படத்தில் அரசியல் வசனங்கள் நிறைய காட்சிகள் வருவதால் அதனை நீக்க சொல்லி ஆளும் கட்சியான திமுக ரஜினி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளாராம். அதனால் அந்த காட்சிகளுக்கு பதிலாக வேற காட்சிகளை எடுத்து வருகிறாராம் லோகேஷ். இப்படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூலி படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் ரஜினிகாந்த் சார் அதிக அளவில் சண்டை காட்சியில் நடித்துள்ளதாகவும் இப்படம் லோகேஷ் கனகராஜின் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் வராது என்றும் கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க தனி கதையம்சம் கொண்ட படமாகவே கூலி உருவாகி வருகிறதாம். கூலி படத்தின் ட்ரெய்லர் ரெடியாகி விட்டதாக லோகேஷ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதனை ரஜினி சாரிடம் போட்டு காண்பித்துள்ளாராம். அதனை பார்த்த ரஜினி சார் லோகேஷை கட்டி அணைத்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.